வெல்கம் டு சோனிகாஸ் கிச்சன் தமிழ். நாங்கள் எங்களோட சேனலில் குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபிஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பிசிபெலபாத். அது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அரை கப் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் கேரட் சேர்த்துக்கலாம். 1 கப் நூக்கல் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குடமிளகாய் 1 கப் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் சவ் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பீன்ஸு 1 கப் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம், காய்கள்லாம் வேகிறதுக்காக. கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு 3 ஸ்பூன் பிசிபெலபாத் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ 1 கப் பச்சரிசி, அரை கப் துவரம்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு 5 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. வாங்க கிளறி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக இருக்குது. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே 20 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 வரமிளகாவை சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாதம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அரை கப் சுடு தண்ணியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சுடு தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சுவையான பிசிபெலபாத் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.